திருச்சிற்றம்பலம். பெருநெறியான பிரணமும் ஓர்ந்து குரு நெறியால் உரை கூடினால் வேத திருநெறியான கிரியை இருந்து சொரூபமதானோர் துகளில் பார்ப்பாரே. திருச்சிற்றம்பலம். ஓம் என்கிற மொழியானது ஏனைய மந்திரங்களின் விரிவிற்கும் அவற்றின் ஒலிப்பிற்கும் தாயாய் அமைந்து நிற்கிறது. அதனால் அந்த மறை பெரு நெறி எனப்படும். அதனை அருள்வலத்தால் ஓர்ந்து சிவகுருவின் திருவருள் நெறியால் திரு ஐந்தெழுத்தின் அருமறை கேட்டு அக்கேள்வியாகிய உபதேசத்தினால் திரு நெறியான திரு அருளை கை ஏற்று நடப்பர். அத்தகையோரை சிவ வடிவினராக அந்த மறை செய்யும். அங்கனம் சிவ வடிவானோர் குற்றமற்ற சிவமறையோர் ஆவர். இவரே தமிழகத்து பார்ப்பாராவர். துகள் என்றால் குற்றம், பெருநெறி என்றால் முக்தி மார்க்கம், குருநெறி என்றால் சன்மார்க்கம். அதாவது உயர்ந்த நெறியான ஓங்காரத்தை உணர்ந்து குருவின் உபதேசத்தை கேட்டு வேதங்களின் பொருளை அறிந்து சரியான கிரியைகளில் நிலைத்து நிற்பவர்கள் தங்கள் உண்மையான சொரூபத்தை உணர்ந்து அழுக்கற்ற ஆன்மாவை காண்பார்கள். சுருக்கமாக சொன்னால், ஆன்மீக பாதையில் முன்னேற ஓங்காரத்தின் தத்துவத்தை அறிந்து குருவின் வழிகாட்டுதலை பின்பற்றி வேதங்களின் அறிவை பெற்று நல்ல செயல்களில் ஈடுபட்டு அதன் மூலம் தங்கள் உண்மையான சுயத்தை உணர்ந்து ஆன்ம தரிசனம் பெறுவதே இந்த பாடலின் கருத்து. ஓங்கார தத்துவம் என்பது ஒரு மிக முக்கியமான தத்துவ கருத்தாகும். இது இந்து மதத்திலும் குறிப்பாக சைவ சித்தாந்தத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓங்காரம் என்பது பிரணவம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு புனிதமான ஒலி மற்றும் பிரபஞ்சத்தின் அடிப்படை அதிர்வாக கருதப்படுகிறது. ஓங்கார தத்துவத்தின் சில முக்கிய அம்சங்களை இப்பொழுது காணலாம். பிரபஞ்சத்தின் ஒலி. ஓங்காரம் பிரபஞ்சத்தின் தொடக்கமாகவும் முடிவாகவும் கருதப்படுகிறது. இது அனைத்து ஒலிகளுக்கும் வார்த்தைகளுக்கும் மூலமாக விளங்குகிறது. இது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஆற்றல்களின் அதிர்வுகளை உள்ளடக்கியது. இறைவனின் வடிவம் என்று கூட சொல்லலாம். ஓங்காரம் இறைவனின் அருவமான வடிவமாக கருதப்படுகிறது. இது பிரம்மம், விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சங்களையும் உள்ளடக்கியது. ஓங்காரத்தின் வடிவம் ஆ உ இம் 3 எழுத்துக்களால் ஆனது. இது படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களை குறிக்கிறது. ஆன்மீக பயிற்சிக்கு ஒரு கருவியாக விளங்குகிறது. A tool for spiritual practice. ஓங்காரத்தை உச்சரிப்பது, அதாவது ஓம் என்பதை தியானம் மற்றும் யோக பயிற்சியில் ஒரு முக்கியமான அங்கமாகும். இது மனதை ஒருமுகப்படுத்தவும் அமைதியை பெறவும் உதவுகிறது. ஓங்காரத்தை தொடர்ந்து உச்சரிப்பது ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. தத்துவார்த்த முக்கியத்துவம் என்ன என்பதை இப்பொழுது காணலாம். ஓங்காரம் ஆத்மா மற்றும் பரமாத்மா. பரமாத்மா என்பது என்ன? இறைவன். ஆத்மா என்பது ஆன்மா. இடையேயான உறவை குறிக்கிறது. இது எல்லாமே ஒன்றே என்ற அத்வைத்த தத்துவத்தை வலியுறுத்துகிறது. வேதங்களின் சாராம்சம் என்ன? அனைத்து வேதங்களின் சாராம்சமும் ஓங்காரத்தில் அடங்கியுள்ளது என்று நம்பப்படுகிறது. இது வேத மந்திரங்களின் தொடக்கத்திலும் முடிவிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஓங்காரத்தின் 3 எழுத்துக்கள் ஆ ஓம் ஆ என்கிறதே, அது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை ஆகிய 3 நிலைகளையும் குறிக்கின்றன. மேலும் இவை அனைத்தையும் கடந்த துரிய நிலை என்ற 4வது நிலையையும் இது குறிக்கிறது. பிரபஞ்சம் ஓங்கார ஒலியிலிருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. இது படைப்பின் மூல அதிர்வாக கருதப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், ஓங்கார தத்துவம் என்பது பிரபஞ்சத்தின் அடிப்படை ஒலி, இறைவனின் வடிவம், ஆன்மீக பயிற்சிக்கு உதவும் கருவி, தத்துவார்த்த முக்கியத்துவம் வாய்ந்தது, வேதங்களின் சாராம்சம், 3 நிலைகளை குறிப்பது மற்றும் படைப்பின் அடிப்படை ஆகியவற்றை குறிக்கிறது. இது இந்து தத்துவத்தில் மிக ஆழமான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாகும். பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குரு நெறியால் உரை கூடி 4 வேத திரு நெறியான கிரியை இருந்து சொரூபமதானோர் துகளில் பார்ப்பாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.